ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நாங்கள் லாஸ்ட் வீக் கொடைக்கானல் போயிருந்தோங்க. அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். நான் வந்து காலையில் ஒரு 5 மணிக்கு இங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். அதுக்காக ஒரு 3:30க்கெல்லாம் எழுந்திரிச்சு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோங்க. என் பையனை எங்களோட எழுந்திரிச்சு சூப்பராக கிளம்பிட்டாரு. அவருக்கு வந்து நாங்கள் கொடைக்கானல் போறோன்னே தெரில. இது வந்து நைட்டா டே டைமா அது எதுவுமே தெரில. நாங்கள் எந்திரிச்சு கிளம்பிட்டோம்னா அவரும் எந்திரிச்சு கிளம்பி ரெடி ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து கார் வந்துருச்சுங்க. எங்க வீட்டு பக்கத்துல தண்ணி கிடக்கு அப்படின்ட்டு எங்க வீட்டுல இருந்து கொஞ்சம் தள்ளியே நாங்க வந்து காரை நிப்பாட்டியிருந்தோம். அப்புறம் போயிட்டு காருக்கு எலுமிச்சம்பழம்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் காரை வந்து கிளப்பிட்டோம். வந்து கார் டிரைவ் பண்றதுக்கு வந்து என் ஹஸ்பண்டோட தம்பி தாங்க வந்திருந்தாங்க. நாங்க எல்லாருமே ஒரு ஃபேமிலியா வந்து போயிருந்தோம் 7 சீட்டர் கார்ல. எனக்கு யூஸ்வலாவே இந்த மார்னிங் எந்திரிச்சு கிளம்புறது வந்து சுத்தமா பிடிக்காதுங்க. அன்னைக்கு டே ஃபுல்லாமே எனக்கு வந்து ஒரு மாதிரியே இருக்கும். அதனால நான் வந்து நாளே போயிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். அப்புறம் நாங்கள் புக் பண்ணியிருந்த கார் வந்து எங்களுக்கு வர லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 4 மணி 4:30 5 மணி இருக்கும் நாங்கள் கிளம்பும்போது. அன்னைக்கு டே ஃபுல்லாமே எனக்கு ஒரு மாதிரி தாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொடைக்கானல் கிட்ட நெருங்கின உடனே ஒரு பிரேக் வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம். இங்கே சரியான கூட்டவங்க. நாங்கள் வந்து லீவ் டேஸ்ல வந்து போயிட்டோம். அதனால செம்ம கூட்டத்தில் வந்து மாட்டிக்கிட்டோம். இங்கே ரெஸ்ட் ரூம்க்கே வந்து லைன்ல நின்று போகிற மாதிரி தாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஒரு டீ பிரேக் ஒன்று எடுத்துக்கிட்டோங்க. இந்த கடையில தாங்க போய் எங்களுக்கு வந்து காஃபி, அப்புறம் மற்றவங்க எல்லாருக்குமே வந்து டீ வாங்கிக்கிட்டோம். கடை பேர் வந்து கோடை என்ட்ரி பேக்கரி. வந்துட்டு காஃபி சுத்தமா நல்லாவே இல்லைங்க. டீ வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா காஃபி ரொம்ப பச்சை தண்ணி மாதிரி இருந்துச்சு. ஏதோ மார்னிங் வந்துட்டு குடிக்கணும் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்குன்றதுக்காக வாங்கி குடிச்சுக்கிட்டோம். அங்கேயும் குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். கொடைக்கானல் என்ட்ரன்ஸ்லயே கோர்ஸ் மாதிரி இருக்குங்க. இந்த டைம் வந்து இ பாஸ் வந்துட்டு கட்டாயமா வந்து கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு மொபைல்லே இ பாஸ் வந்து எடுத்துக்கிட்டோம். அதை வந்து வெரிஃபை பண்ணிட்டு எத்தனை பேர் இருக்கீங்க செக் பண்ணிட்டு பிளாஸ்டிக் ஏதாச்சும் வச்சிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்களை வந்து அலோவ் பண்ணிட்டாங்க. நாங்கள் அப்படியே வந்து ஹில்ஸ் ஏற வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நார்மலாகவே ட்ராவலிங்கில் வந்துட்டு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், வாமிட்டும் வந்துருங்க. இந்த டைம் வந்து கொஞ்சம் கொடைக்கானல் அந்த சில்வர் ஃபால்ஸ் வரைக்கும் நான் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டேங்க. அதுக்கு மேலே என்னால் சுத்தமாக கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஒரு 2 to 3 டைம்ஸ் கிட்ட வந்து வாமிட் பண்ணிகிட்டே தாங்க இருந்தேன். இதனாலே தாங்க எனக்கு எங்கேயுமே போகிறதுக்கே பிடிக்கவே பிடிக்காது. ஹில்ஸ்ல எனக்கு நார்மலாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல கார் பஸ்ல டிராவல் பண்ணோன்னா எனக்கு வந்து ஒத்துக்காதுங்க. 2 வீலர்ல போனோன்னா எனக்கு வந்து சூப்பரா இருக்கும், செட் ஆகிக்கிறோம். ஆனா இந்த கார் பஸ் டிராவல் வந்து எனக்கு சுத்தமா ஒத்துக்கிறாது. நாங்க கொடைக்கானலுக்கு எதுக்கு முக்கியமா வந்திருக்கோம் அப்படின்னா பூம்பாறை முருகன் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இது எதுக்காக நாங்க வந்தோம் அப்படின்னு உங்களுக்கு வந்து நான் பின்னாடி கிளிப்ஸ்ல வந்து சொல்றேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்சம் போட்டோஸ்லாம் கிளிக் பண்ணிட்டு அந்த போர்டு கிட்ட மறுபடியும் எங்களோட ஜேர்னி வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போற ரூட் எல்லாமே ரொம்ப பெண்டா இருந்துச்சுங்க. நானும் ரொம்ப நேரம் சமாளிச்சுட்டே இருக்குமே, எனக்கு சமாளிக்கவே முடியல. எனக்கு வந்து ஒரு மாதிரி டிசினஸ் ஆயிடுச்சு. போய் என் கூட வந்தவங்களையும் நான் வந்து டார்ச்சர் பண்ணிட்டு என்னையாலையும் வந்து ஒழுங்கா அது எல்லாமே பார்க்கவும் முடியல. அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. ஏன்டா போனோன்னு, இனிமே எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு எல்லா டைமும் இதே முடிவு தான் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கும் முன்னாடி நான் தாங்க கிளம்பிடுவேன். சில்வர் ஃபால்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நான் ஃபர்ஸ்ட் டைரக்டா கோவிலுக்கு போயிடலாம். ஏன்னா நம்ம வந்து லீவ் டைம்ல போயிருக்கோம். அதுக்கடுத்து நம்ம அடுத்த சைட் சீயிங்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நேரா வந்து பூம்பாறைக்கு தாங்க போயிட்டோம். அப்போ சூப்பரா இந்த கிளவுட் எல்லாமே அழகா வந்து இருந்துச்சுங்க. மவுண்டனுக்கு நடுவுல அழகா கிளவுட்ஸ்லாம் வந்து பாஸ் ஆகிட்டு இருந்துச்சு. நிறைய பேர் வந்து அங்கங்கன்னா வியூ பாயிண்ட்ஸ்ல நின்று போட்டோஸ் எல்லாம் கிளிக் பண்ணிக்கிருந்தாங்க. நாங்க எங்கேயுமே ஸ்டாப் பண்ணலங்க. டைரக்டா வந்து பூம்பாறைக்கு போயிட்டோம். அந்த ஏ ஃப்ரேம் வில்லாலாம் தெரியல, அது வந்து நாங்கள் லாஸ்ட் டைம் போகும்போதாங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிருந்தாங்க. இந்த டைம் கட்டியே முடிச்சுட்டாங்க போல. இப்போ வந்து நாங்கள் பூம்பாறை கோவிலுக்கு வெளியில தாங்க இருக்கோம். அங்கே பூண்டெல்லாம் வந்து வித்துக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து கோவிலுக்கு போகலே இவ்வளோ கூட்டம் வந்து வந்துருச்சுங்க. நாங்கள் போகலே டைம் வந்து 9:30 10 கிட்ட வந்து ஆயிடுச்சு. சாப்பிடவும் இல்லைங்க, டைரக்டா இங்க வந்துட்டனால. அதுவும் இல்லாம நான் வரும்போது வேற கொஞ்சம் வாமிட் பண்ணிட்டே இருந்துட்டனால ஃபர்ஸ்ட் போய் சாப்பிடலாம் அப்படின்னு நான் சாப்பிட போயிட்டோம். நானும் என் தம்பியும் ஃபர்ஸ்ட் சாப்பிட போயிட்டோம். மற்றவங்க எல்லாரும் வந்து கோவில்ல இருந்தாங்க. கோவிலுக்கு வந்து எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா என் பையனுக்கு வந்து முடி இறக்குறதுக்காக தாங்க வந்திருந்தோம். ஃபர்ஸ்ட் மொட்டை வந்து எங்க குலதெய்வம் கோவிலுக்கு, 2வது மொட்டை வந்து பூம்பாறை முருகன் கோவிலுக்கு வந்து எடுக்கிறதா நாங்கள் வந்து வேண்டியிருந்தோம். அதுக்காக தாங்க இங்க வந்தோம். முடி எடுத்ததுக்கு அப்புறமா குழந்தைக்குன்றனால இங்கே வந்து ஹீட்டர்லாம் வந்து போட்டு கொடுத்தாங்கங்க. சார்ஜ் எதுவுமே பண்ணலாங்க, குழந்தைக்குன்றனால ஃப்ரீயாவே கொடுத்துட்டாங்க.
இந்த பேர்ட்ஸோட சவுண்ட்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் தம்பிக்கு முடி இறக்கிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் செம்ம கூட்டம், இங்கேருந்து வெளியில் வரைய வந்து லைனில் நின்றுட்டு இருந்தாங்க. ஆனால் தம்பிக்கு முடி இறக்குனாலே வந்து ஸ்பெஷல் தர்ஷனத்தில் வந்து உள்ளே போக சொல்லிட்டாங்க. போய் சூப்பராக சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து இங்கே வந்து ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. அங்கே போய் வீட்டுக்கு வந்துட்டு கயிறு விபூதி எல்லாமே வாங்கிக்கிட்டு வெளியில் வந்தாச்சு. வந்து நாங்கள் குணா கேவுக்கு தாங்க போயிருந்தோம். நாங்கள் முக்கியமாக பார்க்க வந்தோம் அப்படின்னா என்னோட ஹஸ்பண்ட் நேம் வந்து குணாங்க, அதனால நாங்கள் வந்து குணா கேவ் வந்து பார்க்க வந்துட்டோம். ஆனால் நான் போய் பார்க்கல. கோவிலிருந்து கிளம்புனதுக்கு அப்புறமேட்டு எனக்கு ரொம்ப டயர்டாகி எனர்ஜி இல்லாமல் ஆயிடுச்சுங்க. அதனால நான் நெக்ஸ்ட் வந்து எந்த பிளேஸுமே போய் சுற்றி பார்க்கல, கார்லேயே வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன். மற்றவங்க எல்லாருமே வந்துட்டு குணா கேவ் வந்து பார்க்கறதுக்காக போயிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து இந்த குணா கேவ் பார்க்கறதுக்கு அவ்வளோ எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. அதனாலே அவங்க எல்லாரும் போயிட்டு வரட்டும் அப்படின்னு நான் வந்து கார்லேயே இருந்துட்டேன். இந்த வீடியோ கிளிப்ஸ்லாம் வந்து என்னோட தம்பி தாங்க எனக்காக வந்து ஷூட் பண்ணி கொண்டுட்டு வந்திருந்தாரு. நல்ல கூட்டமா இருந்துச்சு அப்படின்னு வந்து சொன்னாங்க. நிறைய பேர் வந்து ரீல்ஸ்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அனிமல் பாய்ஸ் மூவி பார்த்துட்டு வந்து எல்லா பசங்களும் வந்து சுபாஷே சுபாஷேன்னு கத்திட்டு இருந்தாங்களாங்க. அதான் வந்துட்டு கார்ல வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பூம்பாறையில இருந்து இந்த குணா கேவ் வர்றதுக்காக நாங்க வந்து 1.5 hours கிட்ட டிராபிக்ல வந்து மாட்டிக்கிட்டோங்க. கோவில்ல இருந்து ஒரு 12 o'clock 12:15 வந்து கிளம்பிட்டோம். நாங்க வந்து இந்த குணா கேவ் வந்து ரீச் பண்ணப்போ எங்களுக்கு டைம் வந்து 3 o'clock கிட்ட ஆயிடுச்சு. மேக்சிமம் ஒரு 2 hours கிட்டயே நாங்க வந்து டிராபிக்ல வந்து செம்மையா மாட்டிக்கிட்டோங்க. அதுவும் இல்லாம நிறைய பாதை வந்து கொடைக்கானல ஒன் வேயா வந்து மாத்திட்டாங்க. முதல்ல நாங்க லாஸ்ட் டைம் போயிருந்தப்ப ஒரு 2 yearsக்கு முன்னாடி போயிருந்தோம். அப்ப டைரக்டா பூம்பாறையில இருந்து அந்த வெளியில இருந்து ரைட் எடுத்தோம்னாலே நம்ம குணா கேவுக்கு போற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து நம்ம அகெயின் ரோஸ் கார்டனுக்கு வந்து அதுக்கப்புறம் ஒரு ரூட்ல போற மாதிரி இருந்துச்சுங்க. லீவ் டேஸ்ன்றதுனாலவும் ரொம்ப டிராபிக்கா இருந்துச்சுங்க. எங்களுக்கு கார்ல உட்காந்து ரொம்ப சலிச்சு போச்சுங்க. என் பையன்லாம் வந்து ரொம்ப டயர்டான மாதிரி ஆயிட்டாரு. காருக்கு வந்துட்டு டிக்கெட்ஸ் வாங்கிக்கிட்டாங்க. அதுல இருக்க மெம்பர்ஸ் எத்தனை பேர் அப்படின்னு எண்ணி டிக்கெட்ஸ் வாங்கிக்கிட்டாங்க. இந்த டிக்கெட் வாங்குற ப்ராசஸ் வந்து ஆன்லைன்ல தாங்க பண்றாங்க. அங்க வந்து டவரும் கிடைக்கல, ஹில் ஸ்டேஷன்றனால நிறைய பேர் அதனால வந்து அது பே பண்ண முடியாமலேயே அப்படியே கார் அங்கனே நின்றுட்டே இருந்துச்சுங்க, என்ட்ரி ஆக முடியாம. அதனாலேயே ரொம்ப டிராபிக் ஆயிடுச்சு. ஒரு வழியா அங்கேயும் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எகைன் நாங்க சுத்தி அந்த முருகன் கோயில் போன வழியா வந்துதாங்க எகைன் நாங்க வந்து ரோஸ் கார்டன் வந்து ரீச் பண்ணோம். இப்பெல்லாம் நான் வந்து கார்ல செம்ம தூக்கங்க. நான் வந்து ரோஸ் கார்டன் ஆல்ரெடி வந்து போய் பார்த்துட்டனால இந்த டைம் நான் போகல. எங்க அம்மா, என் தம்பி, என் பையன், மற்றவங்க எல்லாருமே வந்து போய் பார்க்க போயிருந்தாங்க. ரோஸ் எதுவும் அவ்வளவா இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. நாங்க லாஸ்ட் டைம் 2024 வந்து போயிருந்தோங்க. அப்ப சூப்பரா இருந்துச்சு. நாங்க ஜூலைல போயிருந்தோம். இந்த டைம் மிட்ல தாங்க போயிருந்தோம். அப்படி இன்னுமே நிறைய ரோஸ் பிளான்ஸ் வந்து ரோஸ் இல்லாம இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஒரு 15 to 20 minutes கிட்ட வந்து சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டாங்க.
விசிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லேக்கு கிளம்பிட்டோம். இப்பயும் நாங்கள் வந்து செம்ம டிராஃபிக்ல வந்து மாட்டிக்கிட்டோம். கீழே இந்த லேக்குக்கு வரும்போது டைம் வந்து ஒரு 6 o'clock கிட்ட ஆயிடுச்சு. லேக் கிட்ட கொஞ்சம் கூட்டமாக தாங்க இருந்துச்சு. என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இனிமேல் லீவ் டேஸ்ல வந்துட்டு எங்கேயுமே போகவே கூடாது, வீட்லயே இருந்துட்டா போதும். எல்லாருமே வந்துட்டு லீவ் வந்து பிளான் பண்ணி வந்துட்டாங்க போல. நாங்க வந்து தம்பியோட பர்த்டேல இருந்தே கோயிலுக்கு போறதுக்காக நாங்க வந்து பிளான் போட்டுட்டே இருந்தோம். எங்களுக்கு வந்து கேன்சல் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. லாஸ்டா இப்போ வந்துட்டு இந்த வாட்டி கண்டிப்பா போயிருவோம், என்னன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு நாங்க கிளம்பிட்டோம். அதனால எங்க கொழுந்தனார் வந்து சொன்னாங்க கூட்டமா இருக்கும் லீவ் டேஸ்ல அப்படின்னு. இருந்தாலும் பரவாயில்ல போய் சாமி பார்த்துட்டு தம்பிக்கு வந்து முடி இறக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னாங்க. நாங்க வந்து முக்கியமாவே போனது. நாங்க வந்து ரொம்ப லேட்டா போனனால போட்டிங்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனா நாங்க வந்து போட்டிங் ஒரு ஐடியால இல்ல, சும்மா லேக்கை சுத்தி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நாங்க போயிருந்தோம். எல்லாம் பாருங்க அழகா ஃபவுண்டைன் மாதிரி சூப்பரா வந்து செட் பண்ணியிருந்தாங்க. நாங்க லாஸ்ட் டைம் போனப்போ போட்டிங் வந்து போயிட்டோங்க. கொஞ்ச நேரம் இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு ஒரு இடத்துல காரை போட்டுட்டு எங்க கூட வந்து பாய்ஸ் எல்லாருமே வந்து அந்த சைடு போய் ஃபுட் ஸ்ட்ரீட்ல போய் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு போயிட்டாங்க. நாங்க எல்லாரும் இங்கே ஒரு இடத்துல வந்து உட்காந்துருந்தோங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்பிட்டோம். இப்பயும் நான் வந்து சரியான டிராஃபிக்ல வந்து மாட்டிக்கிட்டேன். அகெயின் இந்த லேக்ல இருந்து கொஞ்சம் மெயினுக்கு போறதுக்கே ஒரு 1 hour கிட்ட வந்து நாங்க சரியான டிராஃபிக்ல வந்து மாட்டிக்கிட்டோங்க. அப்படியே போற வழியில நிறைய ஷாப்பிங் கடைலாம் வந்து இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்துக்கிட்டே போனோம். நிறைய ஷாப் வந்து இருந்துச்சுங்க. ட்ரெஸ்ஸுக்கே நிறைய இருந்துச்சு. அதே மாதிரி ஃப்ரிட்ஜ் மேக்னெட்லாம் நிறைய வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் சாக்லேட் ஷாப்ஸும் வந்து நிறைய இருந்துச்சு. நாங்கள் வந்து இங்கே வாங்கலை, நாங்கள் லாஸ்ட் டைம் வந்து ஒரு ஷாப்ல வந்து வாங்கியிருந்தோம். அதனால அங்கே போயிட்டு வாங்குவோம் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து இங்கே எதுவுமே வாங்கலைங்க. நான் சொன்ன ஷாப் வந்து இதுதாங்க. எனக்கு வந்து எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து எங்க அப்படின்னு தெரியல. அவங்க எனக்கு வந்து கார்டு கொடுத்துருக்காங்க. நான் அந்த கார்டு வேணா உங்களுக்கு லாஸ்ட்ல வந்து அட்டாச் பண்றேன். இவங்க கிட்ட வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இந்த சாக்லேட்ஸ், அப்புறம் பேக்கரி ஐட்டம்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே நாங்கள் லாஸ்ட் டைமும் வாங்கியிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்காக இந்த டைமும் இவங்க கிட்டே வாங்கலாம் அப்படின்னு வந்துட்டோம். வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே சாக்லேட்ஸ் வந்து வாங்கிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு கிளம்பிட்டோங்க. அப்படியே சூப்பரா இருந்துச்சுங்க. கொடைக்கானலே அழகா லைட்ஸ்ல வந்து சூப்பரா மின்னிட்டு இருந்துச்சு. நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். எனக்கு கொஞ்சம் வந்து நைட் டைம் ஆகவும் எனக்கு வாமிட்டிங் சென்சேஷன் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, கொஞ்சம் பசிக்கவும் ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் கீழே கொடைக்கானல்ல இருந்து கீழே இறங்கி வெளியில வந்துட்டதுக்கு அப்புறமா இந்த டெம்பிள் சிட்டி வந்து இருந்துச்சு. மார்னிங் வந்து ரெஸ்ட் ரூம் போக ஸ்டாப் பண்ணியிருந்தாலும் அந்த ஸ்டாப் பக்கத்துல இங்க இருந்துச்சுங்க. சரி போய் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆயிக்கலாம் அப்படின்னு போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிட போயிட்டோம். எங்க கூட வந்து பெரியவங்கலாம் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, பசிக்கல அப்படின்னு. சரி நம்மளாச்சும் போய் சாப்பிடுவோம் அப்படின்னு போய் ஆளுக்கு ஒரு தோசை இட்லி எல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டோங்க. அங்க லான்ச் ஏரியா மாதிரி ஒன்று இருந்துச்சுங்க. அங்க இந்த மாதிரி நிறைய ஃபிஷ்ஷஸ் வந்து ஒரு தொட்டி கட்டி அழகா உள்ள விட்டுருந்தாங்க. பாக்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லா வந்து இருந்துச்சு, கலரா இருந்துச்சுங்க. அதை என் பையன் வந்து கூட்டிட்டு வந்து காமிச்சிட்டு இருந்தோம். நாங்க முன்னாடியே சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் ஒரு ஷாப் வந்து இருந்துச்சுங்க. இங்க அழகழகா வந்துட்டு ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து வித்துட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வெளியில இருந்து பார்த்துட்டு இருந்தோம். சரி உள்ள போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு உள்ள பாக்குறதுக்காக போனோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லா ரொம்ப திங்ஸ்லாம் வச்சிருந்தாங்கங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாவும் இருந்துச்சு, கியூட்டான திங்ஸும் நிறைய வச்சிருந்தாங்க. இங்க பாத்தீங்களா, இது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸ்டேஷனரி ஐட்டம்ஸும் நிறைய வச்சிருந்தாங்க. அப்புறம் காஸ்மெட்டிக் ஐட்டம் நிறைய வச்சிருந்தாங்க. அப்புறம் வீட்டுக்கு டெக்கார் பண்ண வச்சிருக்க ஐட்டம்ஸும் நிறைய வச்சிருந்தாங்க. நாங்க நிறைய சுத்தி பார்த்துட்டு எனக்கு வந்து வீட்டுக்கு ஒரு டெக்கார் ஐட்டம் வந்து நான் வந்து வாங்கிட்டு வந்தேன். நான் உங்களுக்கு அது என்ன ஒரு பீஸ் அது என்னன்னு உங்களுக்கு நான் வந்து பின்னாடி வந்து காட்டுறேன். இந்த கடையில வந்துட்டு ஃபுட்டை பத்தி நான் சொல்லவே இல்லை, ரொம்ப சூப்பரா வந்து இருந்துச்சு. டெம்பிள் சிட்டினாலே மேக்சிமம் இடத்துல சாப்பாடு ரொம்ப நல்லாவே இருக்குங்க. இங்க ஆஸ் யூஸ்வல் வந்து செம்மையா வந்து இருந்துச்சுங்க சாப்பாடு. நாங்க இங்க போகும்போது ஒரு 10:30 கிட்ட வந்து இருக்கும். அப்பயும் எங்களுக்கு வந்து ஃபுட் வந்து ரொம்ப சூடாவே வந்து சர்வ் பண்ணாங்க. நிறைய பேர் வந்து வந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா கொடைக்கானல் இறங்கினதுக்கு அப்புறம் இருக்க ஃபர்ஸ்ட் ஸ்பாட் வந்து இதுன்றனால நிறைய பேர் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்க என்னென்ன வாங்கிட்டு வந்தோம்னு உங்களுக்கு வந்து காட்டுறேன். இந்த ஹோம்மேட் சாக்லேட்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஜெல்லி, அதுக்கப்புறம் இந்த ஊட்டி வரிக்கைன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். இது வந்து சாப்பிட்டு தீத்தாச்சுங்க. 2 நாள்லயே சாப்பிட்டு தீத்துட்டோம். செம்ம டேஸ்டா வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் நேந்திரன் சிப்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். என் பையனுக்கு வந்து இந்த ரோல் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். ஆனா அவர் வந்து ஒண்ணு கூட சாப்பிடல. இந்த டெம்பிள் சிட்டில ஒரு ஷாப் வந்து இருந்துச்சுல, அங்க இருந்து வாங்கிட்டு வந்திருந்த ஒரு பீஸ் தாங்க இது. இது வந்து நான் எப்படி யூஸ் பண்ண போறேன்னு தெரியல.
நம்ம வந்து டெக்கார் பண்ணி பார்ப்போம். இதோட ரேட் வந்து 320 ருபீஸ் வந்து ஆச்சு. இது வந்து தீர்த்தவங்க பூம்பாறை முருகன் கோவில் வந்து இந்த தீர்த்தம் வந்து கொடுப்பாங்க. அங்க இருக்க குழந்தை வேலப்பர் வந்து தச பாஷானத்தால செஞ்சவங்க, அவங்கள அபிஷேகம் பண்ண தீர்த்தம் தாங்க இது. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் போட்டோஸ் எல்லாமே கிளிக் பண்ணிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இது நாங்கள் லாஸ்ட் டைம் 2024 போனப்ப எடுத்த போட்டோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கேன். நாங்கள் எல்லாரும் தாங்க வந்து இந்த கோவிலுக்கு இந்த ட்ரிப் போனோம். ட்ரிப் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவே வந்து அமைஞ்சிருச்சு. ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்து நம்ம சேனல்ல வர வீடியோஸை தொடர்ந்து பாருங்க.